அந்த நாட்டு ராஜாவோட அரசவையில ரொம்ப புத்திசாலியான ஒரு மந்திரி இருந்தாரு. அவரால தீர்க்க முடியாத புதிர்களே இல்ல. எந்த சிக்கலான வழக்குக்கும் அருமையான தீர்வ சொல்லுவார். அன்னைக்கும் அப்படித்தான். அரசவைக்கு வந்த ஒரு மிகவும் சிக்கலான வழக்குக்கு அருமையான தீர்வு வழங்கினார் மந்திரி. எல்லோரும் மந்திரிய பயங்கரமா பாராட்டினாங்க. ராஜாவும் மந்திரிய புகழ்ந்துட்டு மந்திரி கிட்ட வந்து சொன்னாரு, "மந்திரி, நீ இவ்ளோ அதிபுத்திசாலியா இருக்க. ஆனா உன் பையன் இவ்ளோ முட்டாளா இருக்கானேன்னு" சொன்னாரு. மந்திரிக்கு ஒண்ணும் புரியல. "நீங்க என்ன சொல்றீங்க ராஜா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன ஆச்சுன்னு?" கேட்டாரு. அப்ப ராஜா சொன்னாரு, "நான் தினமும் காலை நேரத்துல என்னோட வழக்கமான வாக்கிங் முடிச்சுட்டு திரும்ப சந்தை பக்கமா வருவேன். அப்ப அங்க உன்னோட பையன் தினமும் விளையாடிக்கிட்டு இருப்பான். நான் அவன்கிட்ட வெள்ளி நாணயம் பெருசா இல்ல தங்க நாணயம் பெருசான்னு தினமும் கேள்வி கேட்பேன். அவன் தினமும் வெள்ளி நாணயம் தான் பெருசுன்னு சொல்லுவான். என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி சத்தமா சிரிச்சாரு. அரசவையில இருந்த எல்லோரும் சிரிச்சாங்க. மந்திரிக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அடுத்த நாள் மாறு வேஷத்துல மந்திரி காலையில சந்தைக்கு போனாரு. அங்க ராஜா சொன்ன மாதிரியே தான் நடந்தது. பையன் தப்பா தான் பதில சொன்னான். ரொம்ப மனக்கவலையோட மந்திரி வீட்டுக்கு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மந்திரியோட பையன் வீட்டுக்கு வந்தான். அப்ப மந்திரி அவன்கிட்ட தங்கம் பெருசா வெள்ளி பெருசான்னு கேட்டாரு. தங்கம் தான்ப்பா பெருசுன்னு பையன் சொன்னான். மந்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பின்ன ஏன் ராஜா கிட்ட வெள்ளின்னு சொன்னேன்? எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? ஏன் இப்படி பண்ணேன்னு சத்தம் போட்டாரு. அமைதியா இருந்த அந்த பையன் மந்திரிய தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பெட்டியை திறந்து காமிச்சான். அந்த பெட்டி ஃபுல்லா வெள்ளி நாணயங்கள். அப்பா, இந்த விஷயம் சில மாசமா நடக்குது. ராஜா தினமும் என்ன கேள்வி கேட்பாரு. நான் தப்பான பதில சொல்லி வெள்ளி நாணயத்தை எடுத்துக்கிட்டு வந்துருவேன். ராஜா என்னை பார்த்துட்டு எல்லார் மொழியும் சிரிப்பார். அதுல அவருக்கு ஒரு ஆனந்தம். அப்பா, எனக்கு தங்கம் தான் பெருசுன்னு தெரியும். ஆனா எப்போ எனக்கு சரியான விடை தெரியுதுன்னு ராஜாவுக்கு தெரியுதோ அப்ப அவர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்கறத நிறுத்திடுவாரு. எனக்கு இந்த வெள்ளி காசு கிடைக்காதுன்னு சொன்னான். அவர் என்ன பைத்தியம்னு நினைச்சாலும் பரவாயில்ல. இந்த பைத்தியக்காரத்தனும் எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொன்னான். மந்திரி சிரிச்சுக்கிட்டே தன் மகனை அணைச்சுக்கிட்டார். வேதம் சொல்லுது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறதாம். மத்தேயுல வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்குமா. ஆண்டவரோட அன்பை புரிஞ்சு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்து ஆண்டவருக்காக நீங்க வாழற இந்த வாழ்க்கைய பார்த்து சிலர் உங்களை பைத்தியம்னும் இது பைத்தியக்காரத்தனம்னு சொல்லலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பைத்தியக்காரத்தனம் நமக்கு ஆதாயம். பரலோகத்துல நம்மளுடைய பலன் மிகுதியாயிருக்கும். ஆமென்.